ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயிலான சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிற பேப்பர் கீழே வருது. அண்ட் சம்மரிக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு லாங்குவேஜ் வந்து யாரையுமே காயப்படுத்தாமல் புண்படுத்தாமல் யாரையுமே எக்ஸ்க்ளூட் பண்ணாமல் இருக்குதோ அதுதான் வந்து இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம பேசுகிற லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து பேசுகிறோம், அந்த சென்டென்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ஹர்ட் பண்ணாமல் பேசுகிறது தான் வந்து இன்க்ளூசிவான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம லாங்குவேஜே வந்து ரொம்பவே பயஸ்டானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, லாங்குவேஜில் வந்து ஒரு ஃபீமேலை வந்து மென்ஷன் பண்ணுற ஈக்குவலான வேர்ட்ஸ் வந்து மென்னுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து ஹஸ்பண்ட் இல்லாதவங்கள வந்து தமிழில் விதவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஒய்ஃப் இல்லாதவங்கள வந்து தமிழில் என்ன அப்படின்னு என்ன அவங்களுக்கு வந்து அப்படி பேரே கிடையாது இல்லையா. அதனால தான் லாங்குவேஜ் வந்து ரொம்பவே பயஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்து சொன்னேன். அண்ட் தென் லாங்குவேஜ் வந்து மஸ்ட் நாட் பி செக்ஸிஸ்டாவோ ஒரு ஆன்டி விமனிசமாவோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு நல்ல லாங்குவேஜ் வந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா, இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் இஸ் அ வே ஆஃப் ரைட்டிங் ஆர் ஸ்பீக்கிங் தட் அவாய்ட் வேர்ட்ஸ் அண்ட் டேர்ம் தட் கேன் பி அஃபென்சிவ். இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு வே ஆஃப் ரைட்டிங் இல்லைன்னா ஸ்பீக்கிங். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் த வேர்ட்ஸ் அண்ட் டேர்ம். நம்ம வந்து யூஸ் பண்ணுற, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு டேர்ம் வந்து கரெக்டாக இருக்கணும். அது வந்து யாரையுமே வந்து அஃபென்சிவாவோ பயஸ்டாவோ இல்லை டிஸ்கிரிமினேட்ரியாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் வந்து ஒரு வே ஆஃப் ரைட்டிங் இல்லைனா ஸ்பீக்கிங். நம்ம ஸ்பீக் பண்ணும்போதோ எழுதும்போதோ யாரையுமே அது வந்து காயப்படுத்தக்கூடாது, புண்படுத்தக்கூடாது, ஒருத்தங்களுக்கு பயாஸ்டாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்க்ளூசிவ் லாங்குவேஜோட ஒரு மெயினான எய்மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பீப்புளையுமே ரெஸ்பெக்டாகவும் ஈக்குவலாகவும் வந்து ட்ரீட் பண்ணுறது தான் இன்க்ளூசிவ் லாங்குவேஜோட மெயினான பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்க்ளூசிவ் லாங்குவேஜில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் வந்து அக்னாலஜ் அண்ட் அப்ரிஷியேட் ஆல் ஃபார்ம் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் வந்து எல்லா ஃபார்ம் ஆஃப் டிஃப்ரென்ஸையுமே அக்னாலஜும் பண்ணும் அண்ட் நல்லது இருந்ததுன்னா அப்ரிஷியேட்டும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் வந்து ப்ரமோட்ஸ் என்கரேஜ் டைவர்சிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் இன்க்ளூஷன் இன் ஒர்க் பிளேஸ் த்ரூ எம்பேத்தட்டிக் கம்யூனிகேஷன் மூலியமாக இன்க்ளூசிவும் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் வந்து என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து ரைட் அ நோட் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து இதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதலாம். இது எல்லாமே ஹிண்ட்ஸ் தான். அண்ட் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் கொடுத்துருக்கிற ஹிண்ட்ஸை வச்சு நீங்களே டெவலப் பண்ணி எழுதிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் வில் நாட் இண்டிகேட்டட் எனி ஆஃப் த ஃபாலோயிங். இன்க்ளூசிவ் லாங்குவேஜில் வந்து இதில் நம்ம கொடுத்துருக்கிற எந்த ஒரு ஃபாலோயிங்குமே வந்து இண்டிகேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒருத்தங்களோட ஜெண்டரையோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹீ அப்படின்னா மெயிலை மென்ஷன் பண்ணும் அண்ட் ஷீ அப்படின்னா ஃபீமேலை மென்ஷன் பண்ணும். அப்போது டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும்? ஷீ இஸ் கம்மிங், ஹீ இஸ் கம்மிங். அப்போது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வராங்க அப்படின்னா நம்ம அவங்கள எப்படி மென்ஷன் பண்ணணும்? அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஐடென்டிட்டி இல்லை இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் ஏஜ், ஒரு ஏஜையுமே வந்து நம்ம இண்டிகேட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு டிசபிலிட்டி இருந்ததுன்னா கூட முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த பிளைண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு டிசபிலிட்டி கிடையாது. நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலி சேலஞ்சு பர்சன் அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையவே மாறி இருக்கு. அண்ட் செக்ஷுவல் ஓரியன்டேஷனும் இருக்கக்கூடாது. ரேஸ் பற்றியோ ரிலீஜன் பற்றியோ நம்மளை அறியாமே வந்து நம்மளோட ரைட்டிங்ஸில் வந்து நம்ம வந்து அன்கான்ஷியஸ்லி வந்து நம்மளோட மெமரியில் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கோ லிட்ரேச்சரோ எழுதும்போது நம்ம ரைட்டிங் ஸ்டைலில் வந்து நம்ம ஸ்பீக்கிங் ஸ்டைலில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வெளிவரும். அப்படிலாம் வெளிவந்து அது வந்து இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் கிடையாது. இன்க்ளூசிவ் லாங்குவேஜில் இதெல்லாம் வெளிவரக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து மெட்டர்னிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தங்களோட மேரேஜ் ஸ்டேட்டஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ஃபீமேல் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு ஃபீமேலுக்கு கல்யாணம் ஆனது அப்படின்னா, அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பிரைடல் செயின்லேருந்து நெத்தியில் வைக்கிற குங்குமம் வரைக்குமே அவங்கள வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். ஆனால் அதே வந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்க, ஒரு மேரேஜான ஒரு மென்னை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு நம்மளுக்கே வந்து கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு இருப்பாங்க. ஒரு ஃபீமேலுக்கு வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மேரேஜ் ஆனால் இதெல்லாம் நீ வந்து உன்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில், அவுட்டர் அப்பியரன்ஸில் வந்து நீ சேஞ்ச் பண்ணி காட்டணும். நான் வந்து மேரீடு அப்படின்னு காட்டணும்னு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏன் வந்து மெயிலுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி எல்லாமே வந்து இன்க்ளூசிவ் லாங்குவேஜில் இந்த மேட்ரியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே காட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஹீ ஷீக்கு பதிலாக வந்து தே ஆர் தெம்மு கூட வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். தே ஆர் தெம் அப்படின்னா இது வந்து காமனாக முடிஞ்சது இல்லையா? அவாய்ட் ஜெனரலைசேஷன் அப்படின்னா, நம்ம வந்து ஜெனரலைசேஷனில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஒரு பீப்புளை பற்றியோ, அவங்களோட கல்ச்சரை பற்றியோ, ரிலீஜன், ரேஸ் எதை பற்றியுமே வந்து நம்ம பேசுகிறத வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவாய்ட் ஸ்டீரியோ டைப் ஆஃப் பீப்புள் அண்டர் எனி கேட்டகிரி. பீப்புளை வந்து ஸ்டீரியோ டைப்பிங் பண்ணி நம்ம பேச தேவையில்லை, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூசிவ் லாங்குவேஜில் சொல்கிறாங்க. யூஸ் ஜெண்டர் நியூட்ரல் டேர்ம்ஸ். ஒரு ஜெண்டரை வந்து நம்ம நியூட்ரல் டேர்மால் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவாய்ட் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ். இப்போ வந்து நம்ம டாக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மென்னை தான் வந்து டாக்டர்னு சொல்கிறோம். அதே இது லேடி டாக்டர் தான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளே சொல்கிறோம். ஏன் அதை வந்து நம்ம லேடி டாக்டர்னு சொல்கிறோம்? டாக்டர்னாலே மென்னாகவும் இருக்கலாம், இல்லைனா ஃபீமேலாகவும் இருக்கலாம் இல்லையா? அதை தான் நம்மளை அறியாமல் வந்து இப்படி சொல்கிறோம். ஆனால் அதை வந்து நியூட்ரல் டேர்ம்ஸால் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சேர்மேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சேர்மேன் அப்படின்னா அந்த போஸ்டிங்க்கு மேல் மட்டும்தான் ஃபிட்டா? ஏன் சேர்மன் போஸ்டிங்க்கு வந்து ஃபீமேல் வந்து அன்ஃபிட்டா? கிடையாது. சேர்மன் வந்து மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். அப்போ நம்ம ஏன் அதை சேர்மேன்னு சொல்லணும்? சேர் விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கிடையாது. ஏன் சேர்மேன்னு மட்டும் இருக்குது? அது இது சேர் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமனாக சொல்லி முடிச்சிடலாம். And OPT for common gender when talking generally unless it's meaningful necessary அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபீமேலான ஃபார்ம்ஸை வந்து ஒரு அன்னெசரியான இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸை வந்து இண்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஃபெமினிசம் ஒரு ஃபீமேலை வந்து நம்ம ஏன் இண்டிகேட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேல்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா, எதுக்கு சேல்ஸ் கேர்ள்ஸ்ன்னு எதுக்கு நம்ம பிரித்து காட்டணும்? சேல்ஸ் பர்சன் அப்படின்னா காமனாக முடிஞ்சிடும் இல்லையா? ஏன் பிஸ்னஸ் வந்து மேன் மட்டும்தான் பண்ணணுமா? பிஸ்னஸை வந்து விமன் பண்ணவே கூடாதா? அப்போ இந்த வார்த்தையில் வந்து பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது எப்படி கரெக்டாக இருக்கும்? இதுக்கு காமனாக நம்ம ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் வந்து காமனானது, மென்னும் பண்ணலாம், விமனும் பண்ணலாம். தென் ஒய் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி இதில் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபோர்மேனை வந்து சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. ஃபோர்மேன் அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு ஏன் பாய்ஸ் மட்டும்தான் கரெக்டாக, கேர்ள்ஸ் வந்து அந்த பொசிஷனுக்கு ஃபிட் ஆக மாட்டாங்களா? இது சூப்பர்வைசர் அப்படின்னா காமனாக அவங்களோட ஜெண்டரை வந்து மென்ஷன் பண்ணாமல் இருக்குது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் ஸ்லாங் அண்ட் இடியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தீஸ் வேர்ட்ஸ் கேன் ஹாவ் அ நெகட்டிவ் இன்கானேஷன் ஆர் சஜஸ்டிவ் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஸ்லாங் அண்ட் இடியம்ஸ் மூலயமா வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான கான்டனேஷன்ஸும் அண்ட் சஜஸ்டிவ் மீனிங்கும் நமக்கு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பி அவேர் ஆஃப் ஏஜிசம். ஒரு ஏஜிசம் பற்றி கொஞ்சம் அவேராக இருந்துக்கணும். அவாய்ட் ஏஜிஸ்ட் இமேஜரி அண்ட் லாங்குவேஜ் சச் அ சீனியர் மூமெண்ட் ஆர் ஜிட்ராட்டிக் ப்ரெக்னன்சி. ஜிஜாட்டிக் ப்ரெக்னன்சிக்கும் சீனியர் மூமெண்ட் அப்பவும் நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஏஜிஸ்ட் இமேஜினரி அண்ட் லாங்குவேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பி அவேர் ஆஃப் அப்ரோப்ரியேஷன். Do not use words that have been taken from a group of people in way that hurtful. ஒரு குரூப்பாக வந்து ஒரு பீப்புள் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஹர்ட்ஃபுல்லான வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறதை வந்து தவிர்க்கணும். Be aware of recrimination. Do not use words that have been reclined by a group of people to make a positive unless you are member of that group.
நம்ம வந்து அந்த குரூப்போட ஒரு குரூப்பில் வந்து நம்ம மெம்பராக இல்லைன்னா கூட இல்லைனாலுமே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வேர்ட்ஸை தான் அந்த குரூப்பில் வந்து நம்ம ரிக்ளைன் பண்ணணுமே தவிர நம்ம வந்து ஒரு நெகட்டிவான வைப்பை வந்து அங்கே ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓப்பன் டு லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பி அவேர் தட் யூ மே மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் தட் யூ ஷுட் பி ஓப்பன் டு லேர்ன் அண்ட் க்ரோயிங். இப்போ வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், நமக்கு வந்து ஒரு தப்பாக தெரியுது, ஒரு வார்த்தை வந்து தெரியுது அப்படின்னா நம்ம வந்து ஓப்பனாக வந்து லேர்ன் பண்ண வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு தெரியல அண்ட் நான் வந்து இதை வந்து லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணி தான் க்ரோ ஆகணுமே தவிர நம்ம வந்து வெட்டியாக எனக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி பந்தா காட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் பி ஓப்பன் டு லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் அப்படின்னா இவ்வளோதான். சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.